Taste the Daily. அண்மை செய்தி. திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது 2 இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியதாக செய்திகள் வருகின்றன என்றும், அதேபோல் திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் நடுரோட்டில் விரட்டிய செய்தியும் அதிர்ச்சி அளிக்கின்றது என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது 2 இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியதாக செய்திகள் வருகின்றன. அதேபோல் திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் நடுரோட்டில் விரட்டிய செய்தியும் அதிர்ச்சி அளிக்கின்றன என தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருள் புழக்கமும் போதை இளைஞர்களால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் தினசரி செய்தியாக இருப்பதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் பொம்மை முதல்வர் எனவும் கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். அடுத்த நொடி யார் எந்த போதையில் நம்மை தாக்கப் போகிறார் என்ற உயிர் பயத்திலேயே தமிழக மக்கள் வாழ வேண்டுமா? தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என்று வெட்கமே இன்றி கூறும் மாரத்தான் அமைச்சருக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்த 3 அடி கஞ்சா செடி தெரியவில்லையா என்றும் கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாகப்பட்டினத்தில் 140 கிலோ, ராமநாதபுரத்தில் 564 கிலோ, திருச்சியில் 4 கிலோ என தமிழகத்தில் பிடிபட்டுள்ள கஞ்சா குறித்த செய்திகள் எல்லாம் இந்த அமைச்சருக்கும் அவரின் தலைவரான பொம்மை முதல்வருக்கும் தெரியாதா என்ன என்றும் கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் எதற்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள்? நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத திறனற்ற பொம்மை முதல்வரிடம் சிக்கி தமிழ்நாடு தவித்தது போதும். 2026 விடியா ஆட்சியிடமிருந்து தமிழகம் விடுதலை பெறும் ஆண்டாக அமையட்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது 2 இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியதாக செய்திகள் வருகின்றன என்றும், அதேபோல் திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் நடுரோட்டில் விரட்டிய செய்தியும் அதிர்ச்சி அளிக்கின்றது என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது 2 இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியதாக செய்திகள் வருகின்றன என்றும், அதேபோல் திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் நடுரோட்டில் விரட்டிய செய்தியும் அதிர்ச்சி அளிக்கின்றன. போதைப் பொருள் புழக்கமும் போதை இளைஞர்களால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் தினசரி செய்தியாக இருப்பதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் பொம்மை முதல்வர் என்றும், அடுத்த நொடி யார் எந்த போதையில் நம்மை தாக்கப் போகிறார் என்ற உயிர் பயத்திலேயே தமிழக மக்கள் வாழ வேண்டுமா என்றும், தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என்று வெட்கமே இன்றி கூறும் மாரத்தான் அமைச்சருக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்த 3 அடி கஞ்சா செடி தெரியவில்லையா என்றும் கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாகப்பட்டினத்தில் 140 கிலோ, ராமநாதபுரத்தில் 564 கிலோ, திருச்சியில் 4 கிலோ என தமிழகத்தில் பிடிபட்டுள்ள கஞ்சா குறித்த செய்திகள் எல்லாம் இந்த அமைச்சருக்கும் அவரின் தலைவரான பொம்மை முதல்வருக்கும் தெரியாதா என்ன என்றும் கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் எதற்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள்? நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத திறனற்ற பொம்மை முதல்வரிடம் சிக்கி தமிழ்நாடு தவித்தது போதும். 2026 விடிய ஆட்சியிடமிருந்து தமிழகம் விடுதலை பெறும் ஆண்டாக அமையட்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.